Hi friends, welcome to Colorful Ari. இன்றைக்கி நம்ம சிம்பிளான ஒரு ப்ளவுஸ் டிசைனிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நான் ஆல்ரெடி வந்து நெக்லைன் வந்து போட்டிருக்கிறேன். 3 லைன் ஜரி கொடுத்துருக்குறேன், ஒரு லைன் சுகர் பீடு, நெக்ஸ்ட்டு ரவுண்ட் பீடு வந்து கொடுத்துருக்குறேன், மறுபடியும் சுகர் பீடு வந்து கொடுத்துருக்குறேன். அதுக்கு மேலே இந்த மாதிரி புட்டாஸ் வந்து கொடுத்துருக்குறேன். இந்த புட்டாஸ்க்கு இடையில எவ்வளோ இன்ச்சஸ் கேப் வந்து விட்டால் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, நான் வந்து எந்த மாதிரி கேப் விட்டுருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி மெஷரிங் டேப் எடுத்துக்கோங்க. மெஷரிங் டேப் எடுத்துகிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு புட்டாஸ்க்கும் கேப் வந்து பார்த்திங்கன்னா 0.75 இன்ச், அதாவது 3/4 இன்ச் வந்து நான் வந்து கேப் வந்து விட்டுருக்கிறேன். அதாவது 1 இன்ச் வந்து இங்கே வரும், பட் நான் 1 இன்ச் வந்து கொடுக்கல, இங்கே கொடுத்துருக்குறேன். 0.7 இன்ச்சஸ் அதாவது 3/4 இன்ச்சஸ் வந்து கேப் வந்து விட்டுருக்கிறேன். அந்த மாதிரி 0.75 இன்ச்சஸ்க்கு வந்து நான் ஒவ்வொரு டாட் வந்து ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒர்க் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்டிச்சஸ்க்கு ஒரே டைமில் நீடிலில் வந்து பீட்ஸை வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீட், நெக்ஸ்ட்டு ரவுண்ட் பீட், சுகர் பீட், ரவுண்ட் பீட், சுகர் பீட், ரவுண்ட் பீட், இந்த மாதிரி ஆர்டரில் ஃபஸ்ட்டு வந்து நீடிலில் வந்து பீட்ஸை வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரேமுக்கு கீழே இருந்து த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்ட் பீடையும் ஒரு சுகர் பீடையும் விட்டு இந்த மாதிரி கிராஸாக வந்து ஸ்டிச்சஸ் போடணும். இப்போ இதை லாக் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்மால் செயின், மறுபடியும் இங்கே கீழே வரைக்கும் த்ரெட் எடுத்துகிட்டு இதை லாக் பண்ணுற மாதிரி மறுபடியும் இன்னொரு ஸ்மால் செயின் போட்டுட்டு மறுபடியும் இந்த சைடில் கிராஸாக வந்து த்ரெட் எடுங்க. த்ரெட் எடுத்துகிட்டு லாக் பண்ணுற மாதிரி ஒரு செயின், அதை மறுபடியும் லாக் பண்ணுற மாதிரி இன்னொரு செயின். இப்போ மறுபடியும் இங்கே த்ரெட்டை கொண்டு வந்துட்டு லாக் பண்ணுற மாதிரி ஒரு செயின். இப்போ மறுபடியும் மேலே, இப்போ இங்கே நாட் போட்டுடலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை ஃப்ரேமுக்கு கீழே இழுத்து விட்டிங்கன்னா கரெக்டாக வந்து போயிடும். இப்போ இந்த புட்டாஸ் வைக்கிறதுக்கு ஒரே டைமில் நீடிலில் வந்து பீட்ஸை வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ரவுண்ட் பீடு வந்து எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட், மறுபடியும் ஒரு ரவுண்ட் பீட், ஒரு சுகர் பீட், ஒரு ரவுண்ட் பீட், ஒரு சுகர் பீட். இந்த மாதிரி ஃபஸ்ட்டே வந்து லோட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி த்ரெட் எடுத்து
கிராஸாக ஒரு செயின், அதை லாக் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்மால் செயின். இப்போது சுகர் பீடும் வந்து விடுங்க. விட்டுட்டு இதை லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஒரு ஸ்மால் செயின். மறுபடியும் வந்து ஒரு ஸ்மால் செயின் போடுங்க. ஸ்மால் செயின் போட்டுட்டு இப்போ இந்த சைடில் கிராஸாக ஒரு லாங் செயின், அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்மால் செயின் போட்டுட்டு மறுபடியும் ஒரு சுகர் பீடும் வந்து கொடுத்து இதை லாக் பண்ணுங்கள். லாக் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு ஸ்மால் செயின் போட்டுட்டு மேலே த்ரெட் எடுத்துகிட்டு லாங் செயின், ஒரு ஸ்மால் செயின் போட்டுட்டு பீடை இறக்கிட்டு இங்கே நாட் போட்டுட்டு இப்போ நான் இதே மாதிரி தான் புட்டாஸ் வச்சு ப்ளவுஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன். பேக் சைடு வந்து கம்ப்ளீட்டாக புட்டாஸ் வச்சு நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஸ்லீவுக்கு வந்து சேம் பார்டர் அண்ட் புட்டாஸ் வச்சு தான் வந்து ஃபில் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளான டிசைன் தான், நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.